எழுதக்கூடிய இந்த பென்சில் இருக்குல்ல? ஆமாங்க சார். இது என்ன மரத்துல செய்றாங்கம்மா? நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. எந்த மரத்துல வேணா செய்யலாம் சார். நம்மளுக்கு குவாலிட்டியா வேணும்னா தேக்கு மரத்துல செய்யலாம், எல்லா மரத்துலயும் செய்யலாம். அது நல்ல அதாவது பென்சில் வந்து இந்த மரத்துல தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது, எந்த மரத்துல வேணாலும் செய்யலாம்யா. ஆனா என்ன மரத்துல செய்யறாங்க? நம்மளுக்கு எந்த மரம் கிடைச்சாலுமே அதுல நம்ம செய்யலாம். நம்மளுக்கு உபயோகப்படுது, 4 பேருக்கு நல்லதா இருக்கு, மாசுபடுத்தாத பொருளா இருக்குன்னும் போது பென்சில் நம்ம எந்த மரத்துல வேணா செய்யலாம். 4 பேர் சாப்பிடுவது ஒண்ணா எதுவுமே தப்பு இல்ல. அதாவது நான் தான் ஒரே வழியில சொல்லிட்டோம் இல்லையா, நீங்க எந்த மரத்துல வேணாலும், நீங்க ரோட்ல அப்படி போயிட்டே இருக்கீங்க, டக்குன்னு ஒரு தென்னை மரம் வருது அப்படின்னா அதுல சடக்குன்னு ஒரு குச்சியை கிழிச்சு அதுக்குள்ள பருப்பு சொருவி விட்டீங்கன்னா அது ஒரு பென்சில். அப்படிதானே? அப்படிதானே? ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஆடி மாசத்துல மட்டும் பொண்ணு மாப்பிள்ளைய பிரிச்சு விட்டுறாங்களா? அது யாரு? ஏய், நான் தான் எடுத்து விட்டேன். சித்திரை மாசத்துல குழந்தை பிறந்ததுன்னா குழந்தைக்கு வந்து வெயில் சூடு தாங்காதுன்றதுனால வீட்டுல ஏசிலாம் இருக்கலானே. ஏசி இருந்தாலும் நம்மளாலேயே தாங்க முடியல, வெளில வரோம், என்னாச்சு வெளியில வரோம் நம்ம குழந்தைகள. நாம சித்திரை மாசம் அடிக்கடி கரண்ட் போகுமோ? வெயில் வெயில் வந்து அதிகமா இருக்கும். வெயில்ல பாதிக்கப்பட்ட என்ன ஆகும்னு கேக்குறேன். குழந்தைக்கு தாங்காது. குழந்தை தாங்காதுலையா? ஆமா, மொத்தத்துல வெயில்ல குழந்தை பிறக்க கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நாங்க வந்து அந்த சித்திரை மாசத்துல ஆடியில பிரிச்சு விட்டுறோம். இந்த 2026 அடுத்த வருஷம் வந்து ஒரு தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தல் வந்து ஒரு சிலர் வந்து மாற்றம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் இந்த ஆட்சியே நல்லா தானே இருக்கு, இதுல என்ன மாற்ற வேண்டிய இருக்கு அப்படின்னு வேற ஒரு குரூப் கேட்காங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க கருத்தை சொல்லலாம். அதெல்லாம் நாங்க இப்ப சொல்ல விரும்பல. அக்கா வந்து நான் கருத்து இப்ப சொல்ல மாட்டேன், மே மாசம் மட்டும் தான் நான் சொல்லுவேன் அப்படின்றாப்ல. அப்படிதானங்க? விஜய் ஆட்சிக்கு வருவாரா வரமாட்டாரா? நல்ல சரியா வரட்டும். சின்ன வயசு தான். ஆமா வரட்டும். எம்ஜிஆர் மாதிரி வர முடியாது. விஜய் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா? அது என்ன சொல்ல முடியாது. அதெல்லாம் என்னால சொல்ல முடியாதியா. 2026 மே மாதம் வாயா, அப்ப வந்து தெரிஞ்சுக்க. அண்ணா உங்க பேர் சொல்லுங்க. சர்க்கரை. சர்க்கரை. சக்கரை ஏன் சக்கரை தண்ணி எப்படி பேர் பாருங்க, அப்படியே சர்க்கரை அப்படி நினைச்சாலே நாக்குல தண்ணி வருது பாருங்க. சரி சக்கரனே, இந்த தெருநாய்களுக்கு சாப்பாடு வைக்கலாமா வேண்டாமா, இல்லை வைக்கிறது சரியா தவறா அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள் ஓடிட்டு இருக்குல்ல. தெருநாய்களுக்கு சாப்பாடு வைக்கலாமா வேண்டாமானே? வைக்கலாம். வைக்கலாமா? வைக்கலாம். ஏன் வைக்கணும்? வாயில்லா ஜீவன். வாய் இல்லாம எப்படி சாப்பிடுது? ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. பேசாதது தான் வாயில்லா ஜீவன். ஓ, பேசாததை இப்படி சொல்லிட்டே இருக்கீங்களா? நான் ரொம்ப நாளா வாயில்லா ஜீவன் அது வாய் தான் இருக்கு, அதுலயே சாப்பிடுது அப்படின்னு நான் யோசிச்சேன். ஓ, பேசாதுல்ல, ஆனா பேசணும். இந்த லொல்லாம் சொல்லுதுல, அது பாஷையில அது பேச நமக்கு புரியாது. அது நாய் பாஷையில பேச முடியாது, அது நமக்கு புரியணுங்கிறது கிடையாதுல்ல. அப்ப சாப்பாடு வந்து அது வாயில்லா ஜீவன்களால வைக்கலாமானே? வைக்கலாம். இந்த பென்சில் இருக்குல்ல, இந்த பென்சில் வந்து என்ன மரத்துல செய்யறோமா? ஏலக்காய் மரத்துல. ஏலக்காய் மரம். அடாடா, என்னங்க நீங்க ஊர் புறம் போய் கேட்டு கிடைங்க, ஏதோ கிஃப்ட் எடுப்பா. அதாவது ஏலக்காய் மரம்னு அது எங்கமா இருக்கு? கடல்லே இல்லையா? அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். உங்களுக்கு என்னய்யா, கேள்விக்கு பதில் ஒழுங்கா சொல்லணும், கிஃப்டை கொடுத்துட்டு கிளம்புற வழியா பாருங்க. அப்படிதானே? ஆமா, ஏலக்காய் மரம் அது வந்து அதிகமா ஏலகிரியில இருக்குன்னு சொல்லிடுமா? ஏலகிரி, ஏற்காடு இந்த மலைப்பகுதியில் மட்டும்தாங்க இந்த மரம் இருக்கும். ஏலக்காய் எந்த மரத்தில் விளைகிறதோ அந்த மரத்தை பட்டை பட்டையாக கிழித்து குட்டையாக கட் பண்ணி நெட்டையாக உருட்டி அதுக்குள்ள வந்து அந்த நெட்டை வச்சு பென்சில் என்று விநியோகம் செய்கிறார்கள். அப்படிதானே? ஆமா, பென்சில் செய்யக்கூடிய மரத்தினுடைய பெயர் ஏலக்காய் மரம். பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. தம்பி, 2026ல அவன் ஒரு விஜய் வந்து ஆட்சிக்கு வந்துருவேன்னு சொல்றாரு, ஒரு சிலர் வர முடியாதுன்னு சொல்றாங்க. ஆமா, உன்னுடைய கருத்து என்ன தம்பி? கண்டிப்பா வருவார். நீங்க தம்பி? கண்டிப்பா வந்துருவார். ஆட்சி அமைப்பாரா? ஆட்சி அமைக்கிறதுக்கு எத்தனை சீட்டு ஜெயிக்கணும்? அது எங்க தெரியாயோ? 4 ஓட்டு. 4 ஓட்டு ஜெயிச்சு நாட்டை பிடிக்கமா இல்லையான்னு மட்டும் பாரியா. 4 pieces. It's not enough. What to do? Okay. மொத்தமா இந்தியால 37 கிட்ட இருக்கு மாநிலங்க. தமிழ்நாட்டுல வந்து நிறைய மாநிலம் இருக்கு. நம்ம வந்து அதுக்கு பாதிக்கு மேல தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய மாநிலம் இருக்குங்க. அதுல நிறைய பாதிக்கு மேல பிடிச்சாதாங்க ஆட்சி அமைக்க முடியும். இது எங்களுக்கு தெரியாதா? யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? என்ன படிக்காது? 10th. உங்க பேர் சொல்லுங்க பாப்பா. இன்பரசி. இன்பரசி.
நாய்க்கு சாப்பாடு வைக்கலாமா வைக்க கூடாதாமா? வைக்கலாமே. வைக்கலாம்ல? ஏன் வைக்கிறோம் பாப்பா? ஏன் வைக்கணும்? அதுவும் நம்மள மாதிரி ஒரு உயிர் தானே. ஆமா, அது ஒரு உயிர். நாய்க்கு சாப்பாடு வைக்கிறதுனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நன்றி உள்ளதா இருக்கும். அதுக்கப்புறம் புண்ணியம் தானே சாப்பாடு வச்சா. அதாவது பாப்பா என்ன சொல்ல வர அப்படின்னா அந்த விவரமா சொல்ல தெரியல. நான் தெருநாய்களுக்கு நீங்க சாப்பாடு வச்சு பாத்தீங்கன்னா தெருவுல நீங்க போகும்போது உங்க செயின் அக்கறதுக்கு எவனாவது ஒருத்தன் வந்தான்னா அவனா ஒரு அரைக்கிலோ கறியோட கொண்டு போயிடும். உங்க செயினை காப்பாத்தி தரும். அப்படிதானே? ஆமா. அவன் நம்மள கலாய்க்கிறான். அப்படிதானே பாப்பா? நாய் அதுக்கு தானே நம்ம சாப்பாடுலாம் வைக்கிறோம். அப்படி நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்குமா? ஆமா. அதாவது நாய்க்கு சாப்பாடு வச்சீங்கன்னா குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். புண்ணியம் செய்றோம்ல, குழந்தைக்கு புண்ணியம் செய்றோம்ல. நாய்க்கு சாப்பாடு வச்சா புண்ணியம் கிடைக்கும்ல. அதனால அதாவதுங்க ஒரு சிலருக்கு குழந்தை பாவம் அந்த குழந்தை வரம் இல்லாம இருக்கிறது என்னன்னா அப்படின்னா புண்ணியத்தில் இருக்க சில குறைபாடுகள். இதை நீங்க யாருக்கு சாப்பாடு வைக்கணும் அப்படின்னா நாய்க்கு நீங்க சோறு வச்சீங்கன்னா இப்ப பிறக்காதவங்களே நம்ம பிறந்து வருவாங்க. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. பேர் சொல்லுமா? சாரு. சாரு. பவானி. என்ன சாருமா? கரும்பு சாரா? மிக்ஸி சாரு. மிக்ஸி சாரா? சாரு அண்ட் பவானி குரூப்ஸ் இவங்க இணைந்து வழங்கி இருக்கிறார்கள். ஊசி மரமா? ஊசி இலை மரம். ஊசி இலை காடுகள்னு கேள்விப்பட்டிருக்கமா தானே? ஆமா, ஊசி இலை. அது என்ன ஊசிமா? ஊசி இலை அந்த மரத்தோட பேர் அதான் ஊசி இலை. ஆட முட்டாள், அதான் மரத்தோட பேர் ஊசிடா. நீ இன்ஜெக்ஷன் போடுற ஊசி நினைச்ச? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஊசி இலை மரம். இந்த மரத்தை நீங்கள் குடைந்துதான் பென்சிலை கண்டுபிடித்ததாக அமெரிக்கா பிராடி. ஒன்லி அமெரிக்கா தான். அமைஞ்சிக்கிறெல்லாம் கிடையாது. That's why we are going to only America. Honestly, why we are going to America? Tell. அமைஞ்சு கிடைக்கலாம், அது கிடைக்கவே கிடைக்காதியா. ஊசி இலை காடுகளில் கிடைக்க ஊசி இலை மரம். நம்ம சாரு அவர்களும் பவானி அவர்களும் கூறியதுதான் மிக சரியான விடை அப்படின்னு சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். ஆனா யாருமே கை தட்டாதனால நான் சொல்லல. அடங்கோப்பன் தாமிரபரணியில தலைமுழுக. ஆடி மாசம் வந்து ஒன்னா புருஷன் பொண்டாட்டி புருஷன் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா குழந்தை பிறந்துச்சுன்னா சித்திரை மாசம் குழந்தை பிறக்கும். சரி. சித்திரை மாசம் குழந்தை பிறந்தா அப்பா அம்மாக்கு குழந்தை பிறந்த அப்பா அம்மாக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மாக்கு ஆகாதுன்னா என்ன ஆகும்? உடம்பு சரியாத விபத்து எதனா வரும். உடம்பு விபத்து எதனா வரும். ஆக்சிடென்ட் எதனா வரும். அதனாலதான் பிரிச்சு வைப்பாங்க சார். ஏன் கருணாக்கா மறந்துட்டீங்களா? ஓ, ஆக்சிடென்ட் ஆயிருமா? ஆமா, ஏதாச்சும் ஒன்னு வரும். அவங்க ஆனா கெடுதல் வரும். பெரியவங்க வந்து சும்மா எல்லாம் பண்ண மாட்டாங்க. கெடுதல் தான் வரும். ஆனா அக்கா சொல்லுங்க. ஆவணி மாசமா கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆனி மாசம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனி பண்ணீங்க. ஆடி மாசம் வந்து அந்த குழந்தை அப்படியே நின்னுச்சு. ஆடி மாசம். சரி. அது வந்து அது லவ் மேரேஜ். அது சரிங்க. சித்திரை மாசம் வந்து குழந்தை பிறந்துச்சு, பொண்ணு பிறந்துச்சு. பொண்ணு பிறந்துட்டு அது ஒரு மாசம் நல்லா இருந்தாங்க. சரி. அந்த அதான் எங்க பையன் வச்சுக்கோங்க, அவனுக்கு உடம்பு சரியாத ஆயிட்டு அப்படியே ஒரு மாதிரி வாந்தி பேதியெல்லாம் எடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அப்புறம் எல்லாம் போகாத இடமே கிடையாது. இதான் விஷயமா? ஆமா. அதாவது அக்கா சரியாத ஆகும். சொல்லி முடிச்சிருவாங்க. உடம்பு சரியாத ஆகும். ஆக்சிடென்ட் எதனா ஆகும். அப்பாக்கு வேண்டாம், அது விட்டுருவோம். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. முக்கியமா இந்த பேதியை நம்ம வேண்டப்பட்டு சொல்லி முடிச்சிருவோம். ஆடி மாசத்துல கல்யாணம் ஆகி ஆடியில உட்கார்ந்துட்டா அப்படின்னா அந்த பிறந்தவங்களுக்கு வயிற்று போக்கா போகும் அப்படின்றதுனாலதான் அந்த மாசத்துல கல்யாணம் பண்றது. அப்படிதானே? அந்த மாசத்துல இத நான் சொல்லல, அண்ணாச்சி சொல்லல, நான் தான் சொல்லணும்னு சொல்லிருக்கேன். சொல்லுங்க. நக்கல்யா அவனுக்கு. இது அண்ணாச்சி சொல்லல, நான் தேவி. என் பேர் தேவி. என் பேர் தேவி. அட்ரஸ் கூட சொல்ல, நோட் பண்ணிக்க. நான் தான் சொல்றேன். சரியா? சொல்றேன். ரைட், ஓகே. இதனாலதான் நம்ம ஆடி மாசத்துல மாப்பிள்ளை போட்டு பிரிச்சிடுறாங்க. ஆமா சார்.